திருநெல்வேலியில் திரும்புகிற திசையெல்லாம் காற்று. தமிழ்நாடு கிரிக்கெட் அசோசியேஷனோட டிஸ்ட்ரிக்ட்ஸ் மென்ஸ் அண்டர் 25 டோர்னமெண்ட் 2025 குரூப் எஃபோட மேட்சஸ் எல்லாமே திருநெல்வேலி சங்கர் பாலிடெக்னிக் காலேஜ் 2 கிரவுண்ட் இருக்குது, அங்கே தான் நடந்துச்சு. அதில் ஏ கிரவுண்டில் காற்று ரொம்ப மோசம். தோனியே திருநெல்வேலியோட காற்றை பற்றி மென்ஷன் பண்ணியிருக்கிறாரு. வெல்லிங்டனை தான் வைந்தி வெல்லிங்டன் சொல்லுவாங்க, ஆனால் திருநெல்வேலியுமே வைந்தி திருநெல்வேலின்னு சொல்லலாம். ஏன்னா காற்று காலையில் அடிக்க ஆரம்பிச்சதுன்னு வைங்களேன், அப்படியே சாயங்காலம் போக 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 அதிகமாக இருக்கும். புழுதி காற்று அடிக்கும். இத்தனைக்கும் விட்டால் ஆளையே தூக்கிட்டு போகிற அளவுக்கு சாயங்காலம் காற்று அடிக்கும். ஸோ இப்படி அதிகமாக காற்று இருக்குங்கிறதுனால டாஸு, மேட்சோட ரிசல்ட்ஸு இது எல்லாத்தையுமே தீர்மானிக்குது. காலையில் டாஸை வின் பண்ணி காற்று இருக்கும்போது கொஞ்சம் பேட்டிங் பண்ணிடலாம், சாயங்காலம் நம்ம அதை டிஃபெண்ட் பண்ணலாம் அப்படின்னு தான் எல்லா டீமும் ஏ கிரவுண்டில் ஆடும்போது முடிவு பண்ணியிருப்பாங்க. இந்த காற்று சரசரம் அடிச்சுக்கிட்டே இருக்குது அப்படிங்கிறதுனால இந்த 30 ஆல் சர்க்கிளில் இருக்கக்கூடிய பிளேயருக்கும் டீப்பில் இருக்கக்கூடிய பிளேயருக்கும் கனெக்ஷனே இல்லை. எவ்வளோ பேசினாலும் எவ்வளோ கற்றுனாலும் வெளில இருந்து நீங்கள் 30 ஆல் சர்க்கிளுக்குள்ளே இருக்கக்கூடிய பிளேயர்களுக்கு ஏதோ கேட்குற மாதிரி கற்றுனாலும் எதுவுமே கேட்காது. ஏதோ தனித்து விடப்பட்ட மாதிரி ஃபீல் பண்ணுவாங்க. ஏன்னா காற்று அந்தளவுக்கு சுழண்டு அடிச்சுக்கிட்டு இருந்து. பசங்க ஒரு இடத்துல பால் பிச் பண்ணால் அது ஒரு பக்கம் காற்றுல தூக்கிட்டு போகும், பசங்க ஒரு பக்கம் அடித்தா அது காற்று ஒரு பக்கம் போகும். ஒரு எண்டில் வந்து பார்த்தீங்கன்னா சும்மா நீங்கள் பாலை தூக்கி அடித்தா போதும், அதுவே எடுத்துகிட்டு போய் 6 லைனில் தாண்டி போட்டுரும். இன்னொரு பக்கம் அடிச்சிங்கன்னா எதிர்காலத்தில் பால் போகவே போகாது. காற்று எங்கேயுமே ரெஸ்ட் கொடுக்கவும் இல்லை, அதுவும் ரெஸ்ட் எடுக்கவும் இல்லை. இந்த மாதிரியான கண்டிஷன்ஸ்லேருந்து வரக்கூடிய கிரிக்கெட்டர்ஸ் மற்ற கண்டிஷன்ஸை தகவமைச்சு ஆடுறதுல அவங்களுக்கு எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது. இருந்து தானே எஸ்ஐக்கு முத்து, சூர்யா ஆனந்த், ஆண்டனி தாஸ், இப்போ பிரேம்குமார், அதீஸ்ராஜ் டேவிட்சன் இவங்கெல்லாம் வந்தாங்க. இவங்கெல்லாம் சிட்டியில் போய் ஆடும்போதோ இவங்கெல்லாம் மேலே வந்து ஆடும்போதோ இவங்களுக்கு பிரச்சனையே இருக்காது. ஆனால் மேலே இருக்கக்கூடிய டிஸ்ட்ரிக்ட்லேருந்து வரக்கூடிய பிளேயர்களுக்கு இங்கே ஆடுறதுங்கிறது காற்று மிகப்பெரிய ஒரு சேலஞ்சு. இப்போ வரைக்குமே அந்த காற்று அடிக்கிற சவுண்டு என் காதில் கேட்டுக்கிட்டே இருக்குது. என்னடா பெரிய வைண்டி வெல்லிங்டன் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு.